இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அணு உலைகளை பற்றி நமக்கு பயமே இல்லை. முன்னாடிலாம் போராடிட்டு இருந்தாங்க. அணு உலைகளை மூடணும், கூடங்குளத்தில் அணு உலைகள்லாம் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அதை விட பல மடங்கு வீரியமிக்க அணு உலைகள் கூடங்குளத்திலே வந்தாச்சு. இங்கே கல்பாக்கம் அங்கெல்லாம் இருக்குது. இப்போ இந்த அணு உலைகளுக்கு எதிரான போராட்டங்கிறது இப்போ இல்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது இனப்படுகொலைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இலங்கையில் இனப்படுகொலை நடக்கும்போது இங்கே போராட்டம் நடத்துனாங்க. அதுபோல் உலகத்தில் எங்கே படுகொலைகள் நடந்தாலும் அதற்கு எதிராக பேரணிகள், கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. அணு உலைகளுக்கு எதிராக நம்ம போராடுறது கிடையாது. எங்கே அநீதிகள் நடந்தாலும் அதற்கு எதிராக நம்ம போராடுறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி மக்களுக்கு நிறைய வேலை வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அன்னை காலத்தில் நிறைய பேர் சும்மா இருந்தாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள், எங்கே அநீதி நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் எழுப்புவதற்கு மக்கள் ஒரு பெருங்கூட்டம் திரண்டு விடுவார்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லாருக்கும் வேலை வந்துருச்சு. எல்லாருமே இப்போ பிஸியாக இருக்காங்க. நீ சும்மா இருக்கிறவங்க கூட இன்றைக்கி பிஸியாக இருக்காங்க. மொபைல் ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு பிஸியாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி உலகத்தில் எங்கே அநீதிகள் நடந்தாலும் அதற்கு எதிராக மனதுக்குள்ளே ஒரு வருத்தம், அதோட முடிஞ்சுது, அந்த மாதிரி முடிச்சுக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க. அணு உலைகள் எங்கேயோ அநீதி நடக்குது, எங்கேயோ மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதற்கு எதிராக குரல் எழுப்பணுமா? இங்கே எல்லாருமே ஒரு மரண பயத்தில் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஆபத்துகள், அழிவுகள் எல்லாருக்குமே இன்றைக்கி பொதுவாக மாறிடுச்சு. எல்லாருக்குமே அச்சுறுத்தல் இருக்குது. நீ உயிரோடு வாழ்வது கேள்விக்குறியாக இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே. எப்படின்னா, நீ உயிரோடு வாழ்வது அவங்களுக்கு தான் ஆபத்து வந்துருச்சா? இப்போ தாய்லாந்தில் பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு தான் ஆபத்தா? ஏன் எங்களுக்கெல்லாம் இல்லையா? எல்லாருக்குமே ஆபத்து. அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்போமா என்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த போக்குவரத்து வாகனங்கள் பாருங்கள், ரோட்டில் போகிறோம், எந்தவித ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரோமா, பத்திரமா திரும்பி வரோமாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. எப்படி வேணாலும் விபத்துகள் ஏற்படலாம். 10 லட்சம் பேர் உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க போக்குவரத்து வாகனங்கள் விபத்துகளால். அப்புறம் 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது. அதனால் ஆபத்துங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. யாரோ ஒருத்தர் அநீதி எங்கேயோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு எதிராக குரல் எழுப்புறது கூட எனக்கு நேரம் இல்லை, நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறேன். எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. எல்லாரையும் இந்த உலகம் பிஸியாக வச்சுருக்குது. வேலையே இல்லைனாலும் வீட்டில் மொபைல் ஃபோன், டிவி, அது இதுன்னு சொல்லி அந்த மாதிரி பிஸியாக வச்சுருக்குது. சும்மா இருக்கிறவங்கள கூட பிஸியாக வச்சுருக்குது எல்லாருடைய நேரமும் இன்றைக்கி. அதனால் மக்கள் அந்த அநீதிகளுக்கு எதிராக, உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்புறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி அநீதிகள் என்பது பொதுவானதாக மாறிவிட்டது. மரண பயம் என்பது, அச்சுறுத்தல் என்பது, உயிர் வாழ்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி மாறிப்போச்சு. இந்த போக்குவரத்து வாகன விபத்துகள் கொடூரமாக, ஒரு வாகனம் ஒருத்தர் மேலே மோதிச்சுன்னா கொடூரமாக செதஞ்சு போயிடும், நொறுங்கி போயிடும், எலும்புகள்லாம் நொறுங்கி சட்னி ஆகிடும். அது மிக ஒரு கொலையை விட மிக மோசமானது. ஒரு கொலை செய்கிறவங்க கூட அருவாளால் வெட்டுறாங்க, துப்பாக்கியால் சுடுறாங்க, அதில் இப்போ இறந்து போயிடுவாங்க. ஆனால் உடம்புல பெரிய சேதாரம்லாம் இல்லாமல் செத்து போயிடுவாங்க, பெரிய வலிகள் இல்லாமல் கூட செத்து போயிடும். ஆனால் ஒரு விபத்தில் ஒரு லாரி டயரில் அடிபட்டு உடல் நசுங்கி இறந்து போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு மோதி இறந்து போகிறது கொடூரமான ஒரு விபத்தாக இருக்கும். அப்போ இந்த அச்சுறுத்தல் எல்லாருக்குமே இருக்குது. பணக்காரங்க, ஏழைகள், எந்த பாகுபாடும் கிடையாது. அனைவருக்குமே இந்த அச்சுறுத்தல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே இன்றைக்கி பரிதாபத்திற்குரியவர்களாகிட்டோம். எல்லாருமே கவலைக்குரியவர்களாக ஆகிவிட்டோம். எல்லாருக்குமே இன்றைக்கி பரிதாபம் தேவைப்படுகிறது, அனுதாபம் தேவைப்படுகிறது. அதனால்தான் உலகத்தில் எங்கே அநீதிகள் நடந்தாலும், யார் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றியே நம்ம இன்றைக்கி கவலைப்படுவது இல்லை, அதை பற்றி கண்டுகொள்வது இல்லை. நமக்கும் அந்த ஆபத்து இருக்குது, நம்ம தலைமையிலையும் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் யார் அநீதியில் எங்கே இப்போ இஸ்ரேலில், பாலஸ்தீனத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உங்களை போல தான்ப்பா, இன்றைக்கி நீங்கள், நாளைக்கு நாங்கள், யாருக்கு எப்போ ஆபத்து இருக்குன்னே சொல்ல முடியாது. அது வேற பார்த்தா இந்த 10வது இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா, உணவுகள் மூலமாக ஒரு தாக்குதல், இது நம்மளை ஆசை காட்டி நம்மளை சாப்பிட வைக்கிது. இந்த அரிசி, கோதுமை உணவு, பேக்கரி உணவு, ஸ்வீட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆசை காட்டி இதை சாப்பிட வச்சு நம்மளுக்கு நோயை தந்து, நோயை வரவழைச்சி, நோயால் வலிகளை அனுபவித்து சாக வைக்கிற உணவுகள் தான் இது. இந்த மாதிரி மனிதர்கள் யாரும் இன்றைக்கி சௌகரியமாக இல்லை. எல்லாருக்குமே ஆபத்து, அச்சுறுத்தல் என்பது பல்வேறு வடிவங்களில் மனிதர்களுக்கு தலைமேல் கத்திகளாக தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்போ தாய்லாந்தில், மியான்மரில் அங்கே கட்டிடங்களில் இடிபட்டு பூகம்பம்
ஒரு 4,5,000 6,000 பேர்கிட்ட செத்து போனாங்க. அப்போ அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறதா, இல்லை நாமளும் அதே காங்கிரீட் கட்டடங்களில் தான் நம்ம உறங்கிட்டு இருக்கோம். உனக்கு இன்னைக்கு நிலநடுக்கம் வந்தது, நாளைக்கு இந்த உலகத்தில் யாருக்கு நிலநடுக்கம் வந்து அந்த மாதிரி கட்டிட இடிபாடுகளுக்குள்ள புதைஞ்சு போகிறாங்களோ, அது நாமளாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு தாய்லாந்தில், மியான்மரில், நாளைக்கு யார் வீட்டில் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி தலைக்கு மேலே எல்லாருக்கும் கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தில் தான் அழிவுகளை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அழிவுகளோட பிடியில் மனிதர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அழிவுகளின் வலைக்குள் மனிதர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இந்த வலையை பின்னியதே மனிதர்கள் தான். இந்த ஆபத்து என்கிற இந்த வலையை பின்னியது உருவாக்கியது இந்த மனிதர்கள் தான். மனிதர்கள் தங்கள் கைகளாலே தங்களை கொல்லுகிறார்கள். தங்கள் கைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது கால்கள் அழிவை நோக்கி போகுது, அழிவை நோக்கி போகாத அப்படின்றாங்க. ஏன் அழிவை நோக்கி இந்த கால்கள் போகுது? ஏன் மனிதர்கள் அழிவை நோக்கி போகிறாங்க? அழிவு என்பது கவர்ச்சியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. அழிவு என்பது ஒரு பேக்கரி உணவுகள் எவ்வளோ சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குல்ல. பேக்கரி உணவுகள் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அது அழிவோட சுவை அப்படி தான் இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். நிறைய சாப்பிட்டிங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் கண்டிப்பாக வரும். அப்போது ஒரு அழிவுங்கிறது அப்படி தான் இருக்குது. இந்த போக்குவரத்து வாகனங்கள் பாருங்கள், பைக்கு, காரு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதில் போனால் விபத்து ஏற்படுது. அப்போது ஒரு அழிவை ஏற்படுத்துகிற காரணிகள் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது. இந்த காங்கிரீட் கட்டடங்கள் அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போய் படுத்து தூங்குனீங்கன்னா விபத்து ஏற்பட்டு, பூகம்பம் ஏற்பட்டு, இடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் நசுங்கி போயிடும். உங்கள் உடம்பை மீட்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகிடும். அப்போது அந்த காங்கிரீட் கட்டடம் இருக்குல்ல, அது பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அதற்குள் அழிவு இருக்கிறது. அழிவு நம்ம ஈர்க்கிறது. படுத்து தூங்குறோம், பூகம்பம் வந்து செத்து போகிறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் போக்குவரத்து வாகனங்கள் அழகாக இருக்கிறது, காங்கிரீட் கட்டடங்கள் அழகாக இருக்கிறது. இந்த மாதிரி உணவுகள் பார்த்திங்கன்னா, நோய்களை துறகிற உணவுகள் அழகாக இருக்கிறது. அதனால தான் அந்த மனிதர்கள் அழிவை நோக்கி போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இது அழிவு தான். ஆனால் மனிதர்களின் கால்கள் அந்த அழிவை நோக்கி போகிறது. பார்த்துக்கலாம், அந்த அழிவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த மாதிரி தான் மனிதர்கள் வந்து ஏன் அழிவுகளை நோக்கி போகிறாங்க? அவங்களுக்கு அறிவு இருக்குது. இது கெடுதல் தெரிஞ்சு ஏன் போகிறாங்கன்னா, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உணவுகள், நோய்களை தருகிற உணவுகள் அவ்வளோ சுவையாக இருக்குது. இந்த வாகனங்கள் அவ்வளோ வேகமாக போகுது, சீக்கிரமாக போகிறது, அதிசயமாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போயிடுது. 50 கிலோமீட்டர் நமக்கு எந்த வித டயர்டுமே இல்லை. வாகனங்களில் பயணித்து ஒரு கார்லேயோ டாக்ஸிலேயோ 1 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் போயிடுது. ஆனால் நமக்கு எந்த வித டயர்டுமே இல்லை. படுத்து தூங்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் 100 கிலோமீட்டர் கடந்துட்டோம். அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அந்த அழிவு, ஆனால் அதுதான் விபத்தை ஏற்படுத்தி அழிவுகளை ஏற்படுத்துகிறது. அந்த அழிவுகளை ஏற்படுத்துகிற அந்த வாகனங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் அந்த அழிவுகளால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நீ சாவு ஏற்படுறதுக்கு, மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சைன் பண்ணிட்டு போ, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அழிவுகளால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார். அழிவுகளை நோக்கி ஏன் போகிறாங்கன்னா, அழிவு அவ்வளோ இன்பமாக இருக்கிறது. இப்போ அணு உலைகளெல்லாம் ஏன் நிறுவுறாங்க? அதுலேருந்து கரண்ட் கிடைக்குது. கரண்ட் மூலமாக நம்ம டிவி பார்க்கலாம், வந்து இருசக்கர வாகனம் சார்ஜ் போடலாம், அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓட்டலாம். இப்படி அந்த அணு உலை என்பது அழிவை ஏற்படுத்தினாலும் அது அதன் பலன்களால் நாம் ஈர்க்கப்படுகிறோம். அந்த விளைவுகளை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. அந்த விளைவுகளை பற்றி, அழிவுகளை பற்றி கவலைப்படாமல், இதனால தான் நம்ம அணு உலைகளை எதிர்த்து நம்ம போராடுறது கிடையாது. அணு உலைகளை பற்றி நம்ம கவலைப்படுறது. நமக்கு நிறைய ஆபத்து இருக்குது. எல்லாருமே இப்போ அழிவோட பிடியில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. அணு உலையால் தான் நமக்கு அழிவு வரணுங்கிறது இல்லை. நமக்கு அழிவுகள் பல்வேறு வழிகளில் நம்மை சூழ்ந்திருக்கிறது. உலகம் முழுக்க இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஏழை பணக்காரங்க எல்லாருமே விதிவிலக்கு கிடையாது. யாரும் தப்பிக்கவே முடியாது. அதனால் அந்த வகையில் நாம் ஒரு சமத்துவத்தை உணர்கிறோம். நோய் வந்து யாருக்கு வேணாலும் வரும். பிச்சைக்காரங்களுக்கு வரும், பணக்காரங்களுக்கு வரும், கோடீஸ்வரனுக்கு வரும். அதுபோல் விபத்துகள் யாருக்கு வேணாலும் வரும். கோடீஸ்வரருக்கு வரும், ஒரு நடைபாதை ஏழைகளுக்கும் வரும். இந்த மாதிரி ஒரு அழிவு என்பது, அழிவின் பிடியில் நாம் சமத்துவத்தை உணர்கிறோம். அழிவுக்கான வாய்ப்புகளை, அழிவை ஏற்படுத்துகிற அந்த காரணிகளில் நாம் சமத்துவத்தை உணர்கிறோம். நாமெல்லாம் ஒன்று தான். மரணங்கிறது எப்படி எல்லாத்துக்கும் ஒன்று தானே, எல்லாத்துக்கும் வரும்ல. அப்போ அங்கே நாம் சமந்தானே. அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, விபத்து, நோய்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சமந்தான். யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த வகையில் மனிதர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க. எல்லாருக்கும் சமந்தான் ஐயா, யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சமந்தான், அழிவுங்கிறது எல்லாத்துக்கும் சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதனால அணு உலைகள தமிழ்நாட்டில தானே கட்டுறாங்க. ஏன் வந்து வேற மாநிலத்தில கட்டல? அந்த வகையில தான் நமக்கு கோவம் வருது. எல்லா ஊர்லயும் அணு உலை வச்சிருந்தாங்கன்னா, நம்ம அப்ப அமைதியா இருப்போம். அப்ப அந்த வகையில நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு.